ஏம்மா சார். தண்ணி கொடுமா. ஓகே சார். கிளம்பலாமா? கிளம்பலாமா? கோர்ட்டுக்கு தான்ப்பா. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஜட்ஜு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நாங்களே உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவோம். யோ சார். ஜீப்பை ரெடி பண்ணுங்கய்யா. ஓகே சார். போலாமா? நீ கிளம்புப்பா. யோ கோர்ட்டு தாயா கூட்டிட்டு போலான்னு நினைச்சோம். ஆனா அங்க போனா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீ ஆயுசுக்கும் ஜெயில கிடக்க வேண்டியது வரும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? நீ இப்படியே தப்பிச்சு போயிடு. நீ மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். வேற எங்கேயாவது ஆந்திரா பீகார்னு போய் உயிரோட போச்சுக்கோ. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? இங்க பாரு, உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போனா உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அங்க போயாவது நீ உயிரோட இருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஓடு, ஓடிடு. காலை விடு. ஏய், அதனால தான்டா சொல்றேன், ஓடு. சார் பாவம் சார், விட்டுருங்க சார். யோ பேசாமரியா தம்பி, கெஞ்சி கேக்குறேன், நீ ஓடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓடு, ஓடு. ஐடியா சொல்லு சார். முருகனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்துட்டு என்கவுண்டர் பண்ண போறாங்க சார். ஏய், என்ன சொல்ற? ஆமா சார், சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல தான். எப்படியாவது வந்து காப்பாத்துங்க சார். சரி, நான் உடனே வரேன். வெய். ஏய், என்ன அடிக்க வைக்காத, டென்ஷன் ஆக்காத. இப்ப ஓட போறியா இல்லையாடா நீ? ஏய், விடா என் காலை. அவரு பொறுமையா இரு. இல்லப்பா, நான் எந்த நிலைமையில அப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு உனக்கு புரியலையா? அப்பா புரியுதுப்பா. நமக்கு நம்ம தம்பி முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம்.
மட்டும் யோசிங்க. டேய், அப்படியே காப்பாத்தினாலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ளதாண்டா இருக்கணும். 3 மாசம் கழிச்சு நம்ம ஜாமீன்ல எடுக்கலாம். இப்போ என்னால அதைத்தான் பண்ண முடியும். புரியுதா? அப்பா, அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? இது வெற்றிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனே ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பாங்க. சார், என்ன சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவன் வேற உங்க எல்லாரையும் பார்த்துட்டான். கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது எல்லா உண்மையும் உளர்னான்னு வைங்க, அவ்வளவுதான், நீங்க தான் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே உள்ளதான் போகணும். ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். இதெல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கு சொல்லல சார், என்ன காப்பாத்திக்கிறது தான் சொல்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். யோ, சும்மா இரியா, ஏதாவது புலம்பிக்கிட்டு வா, உள்ள போய் பேசுவோம். அப்பா, நானும் வரேன்ப்பா. நீ இங்கேயே இரு. நான் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு. வாயா, வா, பாத்துக்கலாம்.